ஹை கைஸ், அன்பாஸ்ட் நம்ம டீம் 2 பேர் செத்து போயிட்டாங்க. அதில் ஒருத்தர் நம்ம ஃப்ரெண்ட் ஃபர்ஸ்ட் பிளேயர், மிச்சம் 2 பேருமே ரேண்டம் பிளேயர்ஸ். எனக்கு இந்த 2 ரேண்டம் பிளேயர்ஸ் மேலே ரொம்ப கண்டு தற்கொலைங்க செத்துக்கிட்டே இருக்காங்க. தக்காளி எத்தனை டைம் தான் தூக்குறது உங்களை? கையில் 600 டோக்கன் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் டீமேட் பிளேயரை மட்டும் தூக்கி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் பார்த்தா ஒரு எனிமையான அடிச்சா நான் குளோவால் போட்டு சோலடார் வாங்கிட்டேன். லாஸ்ட் நேரம் நெருங்கும் போது என்கிட்ட ஒரே ஒரு நார்மல் மீட் தான் இருக்கு. தேவையான சோலடார் பர்ச்சேஸ் பண்ணிட்டா என் குளோவால் உடச்சிட்டு என் வண்டியும் கொளுத்தி விட்டா என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. சரி அவ்வளோதான், நம்ம கதையும் க்ளோஸ் மேட்சிங் க்ளோஸ்னு அப்படி நினச்சிட்டு ஓடிட்டு இருக்கப்போ தான் அந்த நேரத்தில் நின்றுச்சு பைக். மச்சி என்னாச்சுன்னு சொல்லிட்டு நானும் ஓடி அது பைக் எடுக்க போயிட்டு இருக்கேன். இப்போ பைக் கிடைச்சது பெரிய விஷயம் இல்லை. நம்மகிட்ட இருக்கிறது ஒரே ஒரு நார்மல் மட்டி டீமேட் எப்படா தூக்குன்னு சொல்லிட்டு மண்டை கிளம்பிட்டு ஓட்டிட்டு இருக்கேன் வண்டியை. ஒன்றுமே பிரச்சனை இல்லை, பிஜிஎம் போட்டு ஓட்டுவான். லாஸ்ட் நேரம் நெருங்க போது நம்ம கிட்ட வேற ஒரே ஒரு மெடி தான் இருக்கு. எப்படி ரிவ்யூ பண்ண போறேன்னே தெரியல நண்பா. இந்த ஒரு மேட்ச்ல நான் ரிவ்யூ மட்டும் பண்ணிட்டேன். மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு இருங்க. எப்படா ரிவ்யூ பண்ண போறேன்னு நினைச்சிட்டு இருக்கப்போ தான் என்கிட்ட ஒரு யோசனை வந்துச்சு. நாமளே நிறைய 10+ வீடியோ போடுறோமே, அதே வச்சு நம்ம யூஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அந்த பெட்ரோல் பங்க் சேனல் கட்ஸ்க்கு ஆன் பண்ணிட்டு அப்படியே ஆன் பண்ணா திரும்பி அந்த பெட்ரோல் பங்க் உள்ள வந்துட்டாங்க. ஸ்டில் கட் பண்ணா நம்ம எங்க இருக்குன்னு தெரியாம ஒரு ஸ்குவாடு நம்மள தேடிட்டு இருக்கானுங்க. எங்கடா நம்ம சோலடார் போட்டு எங்கடா உட்காந்துருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஸ்குவாடை தேடிட்டு இருக்காங்க. ஃபைனலி நம்ம ஸ்குவாடை தூக்கி விட்டாச்சு கைஸ்.